10ஆம் வகுப்பு கணிதம் பாடம் முக்கோணவியல். இந்த முக்கோணவியல்ல நம்ம 4 வீடியோ பார்க்க போறோம். அதுல இது முதல் வீடியோ. உயரங்களும் தொலைவுகளும். இது முக்கோணவியல் விகிதங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு செங்கோண முக்கோணம் ஏபிசி, இது தீட்டா, தீட்டாவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது எதிர்பக்கம், தட் இஸ் ஆப்போசிட் சைட். அதுக்கு அடுத்ததாக உள்ளது அடுத்துள்ள பக்கம், தட் இஸ் அட்ஜசன்ட் சைடு. இந்த 90 டிகிரிக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெரிய பக்கம் கர்ணம், ஹைப்போட்டனியஸ். இந்த முக்கோணவியல் விகிதங்கள் 6. சைன் தீட்டா எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், டான் தீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதில் மிக முக்கியமாக டான் தீட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கிற காரணம் அதிகப்படியான கணக்குகள் இதை பயன்படுத்தி தான் வர்றது பாடப்பகுதியில். அதனால தான் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதில் எதிர்பக்கம் ஈக்குவல் டு டான் தீட்டா இன்ட்டு அடுத்துள்ள பக்கம். அதாவது எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்துள்ள பக்கத்தோட டான் தீட்டாவை பெருக்கணும். அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு எதிர்பக்கத்தோட டான் தீட்டாவால் வகுக்கணும். 3 கோண அளவுகள் எடுத்துக்கலாம். ஒன்று தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்போ தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி, டான் தீட்டாவோட மதிப்பு 1/√3. ஒரு செங்கோணம் கோணம் ஏபிசி, கோண அளவு 30 டிகிரி. இதோட எதிர்பக்கம் ஹச் எனில் அதனுடைய அடுத்துள்ள பக்கம் டான் 30 டிகிரியால் வகுக்க வேண்டும். எதிர்பக்கம் தெரிஞ்சுச்சுன்னா, எதிர்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும்னா டான் 30 டிகிரியால் வகுக்கிறோம். டான் 30 டிகிரி மதிப்பு 1/√3. அப்போ √3 டினாமினேட்டர் வந்து நிமிடேட்டர் ஆயிரும், h√3. அப்புறம் எதிர்பக்கம் ஹச் இருந்துச்சுன்னா அடுத்துள்ள பக்கம் h√3, கோண அளவு 30 டிகிரி இருக்கும்போது. இதே நமக்கு அடுத்துள்ள பக்கம் தெரிந்தால் எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பெருக்க வேண்டும். சிம்பிளா இங்கே மெமரியில் வச்சுக்கலாம். எதிர்பக்கம் தெரியுது, அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு வகுக்கிறோம் டான் 30 டிகிரியால. அடுத்துள்ள பக்கம் ஹச் தெரியுதுன்னா எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு டான் 30 டிகிரியால் பெருக்க வேண்டும். டான் 30 டிகிரி மதிப்பு 1/√3. அப்போ அடுத்துள்ள பக்கம் ஹச் எனில் எதிர்பக்கம் h/√3 பேன் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரியா இருக்கும்போது டான் 60 டிகிரி மதிப்பு வந்து √3. இப்போ எதிர்பக்கம் ஹச் கொடுக்கப்பட்டுள்ளது, அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு வகுக்கணும். டான் 60 டிகிரியால வகுக்கிறோம். 60 டிகிரி டான் 60 டிகிரி மதிப்பு வந்து h√3. டான் 60 டிகிரி மதிப்பு வந்து √3, therefore h/√3. அப்போ 60 டிகிரி கோண அளவு இருக்கும் பொழுது எதிர்பக்கம் ஹச் இருந்துச்சுன்னா அடுத்துள்ள பக்கம் h/√3 டான் 60 டிகிரியில் வகுக்கிறோம். அதே போல அடுத்துள்ள பக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டு எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும்னா பெருக்கணும். எப்பவுமே எதிர்பக்கத்துக்கு பெருக்க வேண்டும். அடுத்துள்ள பக்கம் கர்ணம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அந்த கோணளவு தீட்டாவால் வகுக்க வேண்டும். கோணளவு 60 டிகிரி கச்சு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறது டான் 60ஆல பெருக்கிறோம். ஹச் இன்ட்டு √3. கோணளவு 45 டிகிரி இருக்கும் பொழுது ஆக்சியம் பார்த்தோன்னே எழுதிடலாம். ஏன்னா டான் 45 டிகிரி மதிப்பு வந்து 1, பெருக்கினாலும் 1 தான், வகுத்தாலும் 1 தான். அப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் சேம். எதிர்பக்கம் ஹச் இருக்கும் பொழுது அடுத்துள்ள பக்கம் ஹெச் டான் 45ஆல் வகுக்கிறோம். அதே மாதிரி அடுத்துள்ள பக்கம் ஹச் எனில் எதிர்பக்கம் டான் 45ஆல் பெருக்கிறோம் ஹச். அப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் சமம் பன் தீட்டா என்பது 45 டிகிரி இருக்கும் பொழுது. முக்கோணவியல் ட்ரிகனாமெட்ரி 2 மதிப்பெண் வினா விடைகள். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு. ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியில் இருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளி, இந்த கோபுரத்தின் அடியிலிருந்து 48 தொலைவில் உள்ள ஒரு புள்ளி இருக்குது. கோபுர உச்சியின் ஏற்றக்கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரம் காண்க. இதுதான் கேட்டிருக்குது. கோணளவு 30 டிகிரி, அடுத்துள்ள பக்கம் 48 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்ன, கேட்கப்பட்டுள்ளது என்ன? கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்துள்ள பக்கம் 48 மீட்டர், கேட்கப்பட்டுள்ளது எதிர்பக்கம். எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம பெருக்க வேண்டும். டான் 30 டிகிரியால் பெருக்க வேண்டும். நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஆன்சர் ஈஸியாக செஞ்சிடலாம். அப்போ அடுத்துள்ள பக்கம் 48 மீட்டர் எனில் எதிர்பக்கம் 48 இன்ட்டு டான் 30 டிகிரி. அவ்வளோதான். டான் 30 டிகிரியோட மதிப்பு 1/√3. இது கோபுரத்தின் உயரம். இப்போ நம்ம பேர் வச்சுக்கலாம். இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். செங்கோணம் கோணம் ஏபிசி, ஏபி என்பது எக்ஸ் மீட்டர், பிசி என்பது 48 மீட்டர். அடுத்துள்ள பக்கம் 48 மீட்டர் எனில் எதிர்பக்கம் 48 இன்ட்டு டான் 30 டிகிரி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு டான் 30. டான் 30 டிகிரி மதிப்பு வந்து 1/√3. இந்த பகுதியை விகிதமாக மாற்றுறதுக்கு ஒரு √3ஆல் பெருக்கி வகுக்கிறோம். 48 √3/√3 இன்ட்டு √3 3 கேன்சல் பண்ணா 16 √3 மீட்டர். எனவே கோபுரத்தின் உயரம்
16√3 மீட்டர். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு. தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையில் உள்ள ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 60 டிகிரி. இதுதான் நூல் இங்கேதான் கட்டப்பட்டுள்ளது. இதோடைய கோண அளவு 60 டிகிரி எனில் நூலின் நீளம் காண்க. கர்ணம் கேட்டுள்ளது. கொடுக்கப்பட்டது எதிர்பக்கம், கேட்கப்படுறது கர்ணம். இப்போ எதிர்பக்கம் பை கர்ணம் sin θ எடுத்துக்கிறோம் முக்கோணவியல் விகிதத்தில். இதுதான் நமக்கு எக்ஸ் பேர் வச்சுக்கலாம். ஏபிசி என்பது முக்கோணம். இதில் ஏபி ஈக்குவல் டு 75 மீட்டர், ஏசி ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர் என்க. எதிர்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது 75. நம்ம அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்க வகுக்க வேண்டும். 75 பை sin 60 டிகிரி. இங்கே ஏன் சைன் எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கேன். நம்ம கேட்கப்பட்டுள்ளது கர்ணம். sin 60 டிகிரி மதிப்பு √3/2. √3/2ங்கிறது நியூமரேட்டர் ஆயிரும். இந்த √3 பகுதியை விகிதமாக மாற்றுவதற்கு ஒரு √3 பெருக்கி வகுக்கிறோம். ஸோ 75 × 2 150. √3/√3 × √3 3. இதை கேன்சல் பண்ணோம்னா 50√3 மீட்டர். எனவே அந்த நூலின் நீளம் 50√3 மீட்டர். அடுத்த ஒரு பயிற்சி கணக்கு. 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் காண்க. 10 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம், அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளி, கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் தீட்டா கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ளது எதிர்பக்கம் அண்ட் அடுத்துள்ள பக்கம். ஓகே, முக்கோணம் ஏபிசி பேர் வச்சுக்கலாம். ஒரு செங்கோண முக்கோணம். ஏபி 10√3 மீட்டர், பிசி 30 மீட்டர். இப்போ tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் 10√3 பை அடுத்துள்ள பக்கம் 30. கேன்சல் பண்ண √3/3 ஒரு √3 பெருக்கி வகுக்கிறோம். √3 × √3 நியூமரேட்டர் 3 வந்துடும். 3/3 √3 3 கேன்சல் ஆகிடும். 1/√3. இப்போ tan θ ஈக்குவல் டு 1/√3. இது எந்த கோண அளவுக்கு வரும் என்று பார்த்தால் 30 டிகிரிக்கு வரும். எனவே அந்த கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் θ ஈக்குவல் டு 30 டிகிரி. ஒரு பயிற்சி கணக்கு. சாலையின் இருபுறமும் இடைவெளி இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. சாலையின் இருபுறமும் வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. அவற்றின் உயரம் 4√3 மீட்டர். இதுதான் வீட்டினுடைய உயரம் 4√3 மீட்டர். எனில் ஒரு பாதசாரி ஒருவர் சாலையின் மைய பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். இங்கிருந்து அந்த வீட்டினுடைய உச்சியை நோக்குகிறார். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் என்றில் அவர் பார்க்கக்கூடிய கோண அளவு 30 டிகிரி. சாலையின் நடுப்பகுதியில் நிற்கிறார். நின்று அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய உச்சியை 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் காண்கிறார். எனில் சாலையின் அகலம் காண்க. சாலையின் அகலம் பார்த்தீங்கன்னா முழுசா நம்ம பார்க்கறது அப்போ பார்த்துக்கலாம், பாதி பார்த்துடலாம். இதுதான் அடுத்துள்ள பக்கம். அப்போ இங்கே என்ன முக்கோணம் ஏபிசியில் கொடுத்துருக்குன்னா θ 30 டிகிரி, எதிர்பக்கம் 4√3 மீட்டர் கொடுத்துருக்கு. அடுத்துள்ள பக்கம் கேட்டிருக்கு. அடுத்துள்ள பக்கம்னா 4√3 மீட்டர் பை tan 30 டிகிரி. அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். எக்ஸ் இதுதான் கண்டுபிடிக்கணும். பேர் வச்சுக்கலாம் ஏபிசி. ஏபி ஈக்குவல் டு 4√3 மீட்டர், பிசி ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர் என்க. எதிர்பக்கம் 4√3 மீட்டர் எனில் அடுத்துள்ள பக்கம் வகுக்க வேண்டும். 4√3 பை tan 30 டிகிரி. tan 30 டிகிரி மதிப்பு 1/√3. √3 நியூமரேட்டர் ஆயிரும், தொகுதிக்கு போயிடும். அப்போ 4√3 × √3 இதுதான் எக்ஸோடைய தொலைவு. இப்போ √3 × √3 3, 3 × 4 12 மீட்டர். இந்த 12 மீட்டருங்கிறது சாலையினுடைய பாதி தொலைவு. அப்போ இன்னொரு பாதிக்கு இன்னொரு 12 கூட்டுறோம். ஸோ சாலையின் அகலம் 12 + 12 24 மீட்டர். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு. 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியில் 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியில் இந்த இடத்தில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார். இது இறக்க கோணம் என்பது இதுதான் அவருடைய மேலிருந்து பார்க்கும்போது இதுதான் அவருடைய பார்வை கோடு. பார்வை கோடு நம்ம இப்படி போட்டோம்னா ஒரு Z மிரர் இமேஜில் இருக்க மாதிரி இருக்கும். எப்பவுமே இறக்க கோணம் கொடுக்கும்போது இது மாதிரி இருக்கணும். இது ஏற்ற கோணமாக மாற்றிக்கணும். காரணம் இந்த Z பகுதி தான். இது இப்படி வரலாம், இல்லைன்னா இப்படி வரலாம். இரண்டு இணைகோடுகளுக்கு இடையே ஒரு குறுக்கு வட்டி வரும்போது ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். அந்த விதிப்படி இங்கே 60 டிகிரி இருந்தால் இந்த கோணம் 60 டிகிரியாக இருக்கும்.
காரணம் ஒன்று விட்ட கோணம். இது நிறைய டைம் இதை பார்ப்போம். இங்கே நான் அடுத்து இதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று விட்ட கோணங்கள் சமம். இரண்டு இணைகோடுகளுக்கு எதிரே ஒரு குறுக்கு வெட்டி வரும் பொழுது ஒத்த கோணங்கள் சமம், ஒன்று விட்ட கோணங்கள் சமம், எதிரெதிர் கோணங்கள் சமம் படிச்சிருப்போம். இங்கே நமக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அதனாலதான் இந்த கோணம் இறக்க கோணத்தை அப்படியே ஏற்ற கோணமா மாற்றி விடுகிறோம். ஓகே, எனில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கட்டடத்தின் அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு. இதுதான் நமக்கு எக்ஸ்னு வச்சுக்கிறோம். நேம் வச்சுக்கலாம் ஏபிசி முக்கோணம். ஏபி என்பது 20 மீட்டர், பிசி என்பது எக்ஸ் மீட்டர் என்க. எதிர்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்க வேண்டும். வகுக்க வேண்டும் tan 60 20/tan 60 டிகிரி. tan 60 டிகிரி மதிப்பு √3. இப்போ 20/√3. பகுதியை விகிதமாக மாற்ற ஒரு √3 பெருக்கி வகுக்க வேண்டும். 20 × √3 மதிப்பு 1.732. இது மெமரியில் வச்சுக்கோங்க, எப்பவுமே நமக்கு பயன்படும். 20 × √3 மதிப்பு 1.732/√3 × 3 3. சிம்பிளிஃபிகேஷன். இது ரெண்டையும் பெருக்கி 3ஆல் வகுத்தால் கிடைப்பது 11.55 மீட்டர். எனவே பந்திற்கும் அந்த கட்டடத்தின் அடிப்பகுதிக்கும் இடையே உள்ள தொலைவு 11.55 மீட்டர். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு. 2 கட்டடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 140 மீட்டர். இது ஒரு பெரிய கட்டடம், இது ஒரு சின்ன கட்டடம் வச்சுக்கலாம். இடைப்பட்ட தொலைவு 140 மீட்டர். கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சிக்குள்ள இறக்க கோணம் 30 டிகிரி. இந்த கோண அளவு இங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வை கோடு இதுதான். கோண அளவு 30 டிகிரி. அப்ப இது இசட் ஒன்று விட்ட கோணம் சமம். அப்ப இது 30 டிகிரி ஏற்ற கோணமா மாற்றியாச்சு. முதல் கட்டடத்தின் உயரம் 60 மீட்டர் எனில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டடத்தின் உயரம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இரண்டாவது கட்டடத்தின் உயரம் காண்க. இதை நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப இரண்டாவது கட்டடத்தின் உயரத்தை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். முக்கோணம் ஏபிசி பேர் வச்சுக்கலாம். ஏபிசிடி. ஏபி என்பது முதல் கட்டடம் உயரம், சிடி என்பது இரண்டாவது கட்டடத்தின் உயரம். ஏபி = 60 மீட்டர், சிடி = x மீட்டர் என்க. இந்த அளவு உயரம் ஏபி 60 மீட்டர்னா இந்த டிஇ சமம் தான், அதுவும் 60 மீட்டர் தான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பகுதி தான். அதாவது ஏஇசி என்ற முக்கோணத்தினுடைய எதிர்ப்பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கோண அளவு 30 டிகிரி, அடுத்துள்ள பக்கம் 140 கொடுக்கப்படும். அப்போ அடுத்துள்ள பக்கத்திலிருந்து எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம பெருக்க வேண்டும் tan 30 டிகிரியால். இப்போ இது 140 மீட்டர்னா அதனுடைய எதிர்ப்பக்கம் 140 × tan 30 டிகிரி. tan 30 டிகிரி மதிப்பு 1/√3. இப்போ 140/√3. இதுதான் இந்த இசியினுடைய தொலைவு 140/√3. இந்த /√3 பகுதியை விகிதமாக மாற்ற ஒரு √3 பெருக்கி வகுக்கிறோம். 140 × √3 மதிப்பு 1.732/√3 × √3 = 3. இதோடைய சுருக்கம் 80.83 மீட்டர். அப்ப மொத்த உயரம் நமக்கு வேணும்னா டியையும் இசியையும் கூட்ட வேண்டும். 60 + 80√3 = 140.83 மீட்டர் என்பது இரண்டாவது கட்டிடத்தின் உயரம். எளிமையானதான். அடுத்துள்ள பக்கம் கொடுத்திருந்தாங்க, எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கிறோம், tan 30 பெருக்கிருக்கோம், அவ்வளவுதான். therefore இரண்டாவது கட்டிடத்தின் உயரம் 140.83 மீட்டர். அடுத்து ஒரு பயிற்சி கணக்கு. 2 கட்டடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 70 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்குள்ள இறக்க கோணம் 45 டிகிரி. இந்த கோணம் 45 டிகிரி. இது பார்வை கோணம், இது இசட். அப்போ இது ஒன்று விட்ட கோணம். இந்த கோண அளவு 45 டிகிரி. இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 120 மீட்டர் எனில் முதல் கட்டடத்தின் உயரம் காண்க. வெரி குட். இரண்டாவது கட்டடத்தின் உயரம் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டடத்தின் உயரம் காண வேண்டும். அப்ப இது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். பேர் வச்சுக்கலாம். ஏபி என்பது எக்ஸ் மீட்டர், சிடி என்பது 120 மீட்டர். கோண அளவு நமக்கு 45 டிகிரி, எளிமைதான். அடுத்துள்ள பக்கம் 70னா எதிர்பக்கம் 70 மீட்டர். அப்ப மொத்தம் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இது எக்ஸ் மீட்டர்னா இது எக்ஸ் மீட்டர். இப்ப 120ல இருந்து நம்ம 70 கழித்து விட வேண்டும். கிடைப்பது 50 மீட்டர். இதுதான் முதல் கட்டடத்தின் உயரம் 50 மீட்டர். எளிமை. அடுத்த ஒரு பயிற்சி கணக்கு. 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 மீட்டர் இறக்க கோணத்தில் தரையில் உள்ள ஒரு மகிழ்ந்து பார்க்கப்படுகிறது. இது 30 டிகிரி. இது பார்வை கோணம். இது நம்ம பார்க்கக்கூடிய ஆங்கிள். கீழே பார்க்கறதுனால 30 டிகிரி இறங்கி இருக்கு. இதோட இறக்க கோணம் இந்த கோண அளவு சமம் ஒன்று விட்ட கோணம் 30 டிகிரி ஆயிடும். மகிழ்ந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு காண்க. இதுதான். இது நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம். பேர் வச்சுக்கலாம். ஏபிசி. ஏபி என்பது 50√3 மீட்டர், பிசி என்பது எக்ஸ் மீட்டர் என்க.
நமக்கு இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதிர்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது, அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்க வேண்டும், tan 30 டிகிரியால் வகுக்க வேண்டும். எதிர்பக்கம் 50 √3 மீட்டர் எனில் அடுத்துள்ள பக்கம் 50 √3 பை tan 30 டிகிரி. tan 30 டிகிரி மதிப்பு 1 பை √3, இந்த √3 நியூமரேட்டர் வந்துடும் மேலே. அப்போ 50 × √3 × √3 இதுதான் எக்ஸோட மதிப்பு. √3 பெருக்கினா 3 × 50 150 மீட்டர். இதுதான் இடைப்பட்ட தொலைவு 150 மீட்டர். ஸோ இது நமக்கு முக்கியமாக உள்ள 2 மதிப்பெண் வினாக்கள். அடுத்த வீடியோ 2வது வீடியோவில் வந்து நம்ம 5 மார்க் பார்க்கலாம். நன்றி.